ஒரு கல்யாணத்தில் மாப்பிள்ளை பொண்ணு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸு எப்பயுமே நிச்சயத்தில் இருந்து கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் கூடவே இருப்பாங்க. அதே பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னு எடுத்தோம் அப்படின்னா, கைவிட்டு என்ற அளவுக்கு தான் ரொம்ப கம்மியாகவே இருப்பாங்க. ஏன் எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அவங்கள இன்வைட் பண்ணுறதுல ரொம்பவே சிரமப்படுறோங்க. அவங்களுக்கான ஒரு விஷயத்த ரொம்பவே தள்ளி வச்சு பார்க்குறோம். பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது மேஜராக மெட்ரோ சிட்டிஸில் மட்டும்தான் இப்போ சமீபமாக வந்துட்டுருக்காங்களே தவிர்த்து ரூரல்லையும் கொஞ்சம் அவுட்டர்லையும் பார்த்தீங்கன்னா வரது ரொம்பவே சிரமமாக இருக்குது. இந்த பொண்ணுங்க இன்றைக்கி எல்லாருமே நல்லாவே சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜோனுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கல்யாணத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷமும் படுவாங்க. பட் நம்ம அவங்கள இன்வைட் பண்ணுறோமா அப்படின்னா ரொம்பவே கம்மி தான். ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாரையுமே இன்வைட் பண்ணுறோம். அதில் இந்த பொண்ணுங்களை அப்படின்றப்போ கொஞ்சம் இன்வைட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கான ஃபங்க்ஷன் நிறையவே இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயம், சங்கீத்து, மெஹந்தி இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம இன்வைட் பண்ணோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். ஒரு கல்யாணத்துக்கு வந்துட்டு போன ஒரு முழு திருப்தியும் இருக்குங்க.